இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கேர்ள்ஸ் ஸ்கூல் 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல டனாக்கா வாத்தி ஹால்வேல நடந்து போகும்போது ஒரு காக்காவோட இறகு ஒண்ணு வந்து விழுகுமா. அது என்னன்னு பாக்குறதுக்குள்ளேயே பின்னாடி எவனோ ஒருத்தன் வந்து அவரை கடத்துற மாதிரி இருக்கேன். அதே நேரத்துல ஃபேக்கல்டி ரூம்ல டிவி நியூஸ்ல பார்த்தா இந்த மாதிரி ரீசெண்டா வந்து அனிமல் மாதிரி இருக்கிற யோகா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிறாங்க. டகாஷி டாக்டர் இருக்கிறாருல, சோ அவரோட கிளினிக்ல இருந்து கூட இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. அப்படி தூக்கிட்டு போன மிருகங்களோட உடம்புல இருக்கிற அந்த முடிகள் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி திருப்பி கொண்டு வந்து வச்சிடறாங்க. யார் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னே தெரியலன்னு நியூஸ்ல போய்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ என்ன இந்த ஊர்ல கெட்ட பேய்கள்லாம் இருக்கா என்ன? அதுக்கு மிக்கி வாத்தி, ஆமா இருக்கதான் செய்யும், உங்க ஊர் எப்படி கேவலமா இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் பானா. ஆமா யா மிக்கி, நான் கூட கேள்விப்பட்டேன் நீ பெரிய மன்மதனாமா. அப்படிங்கும் போது மன்மத நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுலடான்னு சொல்ல, ஓ அப்படின்னா நீயும் நம்ம ஆளா? இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அழகான முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பொண்ணு உனக்கு விழுகாம போச்சு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு கேள்வி. டக்குன்னு அந்த மிக்கி வாத்தியார் அப்படியே ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு, தலை நீ பயங்கர இந்த பேய் ஓட்டர் பவர் எல்லாம் யூஸ் பண்ற ஒருத்தன் தானே, அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கும் போது என்னை விட சானோ பெட்டராவே ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்ல, கரெக்டா சானோவும் என்ட்ரி கொடுத்துட்டு எந்த வாத்தியாரா ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம டனாக்கா வாத்தி இருக்கிறாருல, ஆளை காணோம். நானும் இருக்கிற இடம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஈவன் இன்னும் சில பசங்க வந்துட்டு டனாக்கா வாத்தி எங்க கிளாஸுக்கு தான் வர வேண்டியது, ஆளு வரலன்னு சொல்லி தான் ஸ்டாஃப் ரூம்ல செக் பண்ண வந்தோம், இங்க இது இருக்கிறாரான்னு கேட்டா அவன் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டானே, நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அப்பதான் அந்த டிவி நியூஸையும் கவனிக்கிறாங்க. அப்ப உண்மையாலுமே இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாத்தையும் ஆட்டை தான் போடுறாங்களோ. இதை கேட்டோடனே சானோக்கு, ஆஹா அந்த குட்டி பையன் அவனாலே உருவத்தை மாத்த முடியும்னா அவனே கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. டக்குன்னு அந்த ராடிஷ் மாதிரி இருக்கிற யோகாய் வந்துட்டு இன்னொரு ராடிஷ் யோகாய் சொன்னுச்சு, யாரோ பூனை பையனையும் டனாக்கா வாத்தியாரையும் ஒரு கூண்டுல போட்டு ஆட்டை போட்டு போனாங்கன்னு சொல்ல, அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் டிவில கேட்டுக்கிட்டு இருந்தது டிவி நியூஸே கிடையாது, இதெல்லாம் நம்மள சுத்தியே நடக்குது. முதல்ல நம்ம நண்பர்களோட பாடியில இருக்கிற ரோமங்களை எடுக்கிறதுக்குள்ளேயே அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு முடிவெடுக்க, இங்க அந்த டனாக்கா வாத்தியாரு கூடவே ஒரு ரக்குன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தான் அந்த குட்டி பையன். அண்ட் அடிஷனலா கூடவே அந்த பூனை பையன் இருக்கிறான்ல, சோ அவங்க 3 பேரும் ஒரே கேஜ்ல தான் இருப்பாங்களா. பக்கத்துல இன்னும் நிறைய கேஜ் இருக்கும். ஓகே நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க போலன்னு எங்களுக்கு புரிய வர. அப்ப அந்த இடத்துக்கு 3 பேர் வந்துட்டு, நாங்க தான் சூப்பர் ஈவில் குரூப், உங்களை எல்லாம் கடத்தினதுன்னு சொல்ல, பேரு மொக்கையா இருக்குதுன்னு பூனை பையன் கமெண்ட் அடிச்சிருவானா. உடனே அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். பட் அதே நேரத்துல வெளியில பார்த்தா அவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோஸ் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஓகே அவனுங்க எல்லாரையும் முடிச்சிட வேண்டியதான் முடிவெடுக்கும் போது இதை கேட்ட அந்த பூனை பையன், ஹீரோ மேல மட்டும் கை வைங்கடா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். டேய் தம்பி நாங்கெல்லாம் ஈவில் பா, உங்கள்ட்ட இருந்து மன்னிப்பு எதிர்பார்க்கிறாள் நாங்க கிடையாதுன்னு பயங்கர ஸ்வாகா இருக்கேன். காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான ஃபேக்டரி இருக்கும், அங்கதான் கடத்தி வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோஸும் அங்கதான் அந்த ராடிஷோட ஹெல்ப் மூலமா வந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோ பையன் அந்த சானோ அதுக்கப்புறம் மிக்கி வாத்தியார் 3 பேர் இருப்பாங்க. 3 பேருக்கும் 3 ராடிஷ் இருக்கும். ஒவ்வொரு ராடிஷும் ஒவ்வொருத்தர் கூட இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிந்திருப்பானா, இது கூட நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு மிக்கி அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அதுக்குள்ள சானோவும் நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ரைட் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களா, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பெண்கள் கூட்டம் வருமா. அதை பார்த்து நம்ம மிக்கி வாத்தியாருக்கு பயம் வந்துடும். என்னடா பொண்ணுங்களை பார்த்து பயப்படுறேன்னு அந்த யோகாய் கேட்கும் போது அப்பதான் சொல்றான், ஆக்சுவலி அவனுக்கு 5 அக்காங்க இருக்கிறாங்களாமா. அந்த 5 பேர் அவனை போட்டு படுத்தின பாட்டுல அவனுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சானோ தனியா வந்திருப்பானா. அந்த ராடிஷ், என்ன சானோ தொலைஞ்சு போயிட்டேன்னு கேட்டான். நான் ஒன்னும் தொலைஞ்சு போகல, அவங்க 2 பேரும் தான் தனியா போய் இங்கே தொலைஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அப்படியே சானோ கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பானா. இன்னொரு ஹீரோ வருவான், ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அது கண்டிப்பா ஹீரோ இல்லன்னு புரியுது. இருந்தாலும் கன்யூஸா ஹீரோவோட குரலை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு அப்படியே மயக்கமே வந்தது. இது எல்லாமே அந்த வில்லன் குரூப்ஸோட பிளானா தான் இருக்கும். எப்படி 2 ஸ்ட்ராங்கா இருக்கிற நபர்களை நம்ம ஓரம் கட்டியாச்சு, இன்னும் ஒரே ஒரு வீக்கான பையன் மட்டும் தான் இருக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்ச வச்ச இந்த மிருகங்களோட ஃபர் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்தாகணும். அதை வச்சு என்ன பண்றானுங்கன்னு பார்த்தா ஆன்லைன்ல விக்கிறானுங்களாமா. சோ பேய்களோட முடி வேணுமா, அதோ இவ்வளவு டாலர் கொடுங்க அப்படின்னு. முதல்ல இவனுக்கு தான் எடுத்தாகணும். நம்ம டனாக்கா வாத்தியார தூக்குறானுங்களா. அதுவே நம்ம ஹீரோ தான் கடைசி ஒரு ஆளா இருக்கிறான். ஐயோ நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கேன். அவன் கூட இருக்கிற ராடிஷ் தான், கமான் மிச்சம் 2 பேர் கத்துற மாதிரி சத்தம் கேட்டது, அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரிதான் யோசிக்க, அந்த இடத்துல ஏதோ லைட் எரியுற மாதிரி இருக்குமா. பார்த்தா ஒரு கடை ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த கடைக்கு முன்னாடி 2 பசங்க உட்காந்துகிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த பயம் ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்கும். அதுல பேய்களை பார்த்து பயப்படுவான். பேய்களுக்கு அடுத்து அதிகமா பயப்படுறதுனா பிரின்சிபல். ஆனா பிரின்சிபலை விட அதிகமா பயப்படுறதுனா இந்த மாதிரி வெட்டியா ஸ்கூலுக்கு போகாம சுத்திட்டு இருக்கிற ரவுடி பசங்களா தான் இருக்கும். கண்டிப்பா என்ன கொலை பண்ண போறானுங்கன்னு பயந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த ராடிஷ்
தான் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இங்க பாரு, நீ ஒரு வாத்தியாரா, நெஞ்சில முடிமுளைக்காத பசங்க எல்லாம் ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம சுத்திட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா அதை நீ ஒரு டீச்சரா ஒரு வாத்தியாரா பார்த்து கண்டிக்காம எப்படி அந்த மூளை இல்லாத மலுமட்ட பசங்களுக்கு படிப்புனா எவ்வளவு முக்கியங்கிறத போய் சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு வாத்தியாரா அவனோட கடமாடான்லாம் சொல்ல பயங்கரமா மோட்டிவேட் ஆன நம்ம ஹீரோ அவனுகிட்ட போயிட்டு, டே குட்டி கொஞ்சம் ஓரமா போய் உட்காருங்கடா, கடைக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு மக்கள் யாராவது டிஸ்டர்ப் பண்றீங்களான்னு கேட்க, என்ன அடி வேணுமான்னு அவனுக்கு மிரட்டும் போது நம்ம ஹீரோ பயந்துடுறான். இல்ல தல, இங்க இருக்கிற ஒரு பூச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு. இவன் தேர மாட்டான்டான்னு அந்த ரேடிஸ்க்கும் புரிய வர அந்த பசங்க ஹீரோ கூட சண்டைக்கு வருவானுங்களா. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், நீங்க கடைக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்காதீங்க, ஓரமா இருங்க தானா சொன்னேன், இதுக்கு கூட அடிக்க வரீங்க அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணும் போது அவனோட பவர்ஸ் ரிலீஸ் ஆகுமா. நம்ம ஹீரோ முன்னாடி இருந்த பசங்க மட்டும் இல்லாம மிக்கி வாத்தியார்ட்ட அப்புறம் சானோட்ட அப்படின்னு சொல்லி அந்த எல்லா குளோன்ஸுமே காணாம போயிரும். இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த சூப்பர் வில்லன் டீமோட லீடரு, 1000 வருஷம் கழிச்சு உன்னை நான் மீட் பண்றேன் அப்படிமானா. வெறும் கட்ட மேலதான் மேஜிக்க பயன்படுத்திருக்கானுங்களா அப்படிங்கறதெல்லாம் ஹீரோக்கு புரிய வர, அப்போ வானத்து மேல இவன காக்கா மாதிரி பறந்துகிட்டு, நீ யாரா ராசான்னு நம்ம ஹீரோ பார்த்த ஒரு கேள்வி கேட்க, பயந்து பண்ண ஹீரோவும் தல எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, நான் ஏதோ இந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்குல்ல, இதுல ஏதோ லீக்கேஜ் நடக்குன்னு கேள்விப்பட்டேன், இதுல வேலை செய்யற ஒரு ஒர்க்கர் நான் சொல்லுவானா. இந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட ஒர்க்கரா நீ, ஆனா இந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஷாப்பா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஐயோ அப்படியா, நான் மன்னிச்சிடுங்க போய் சொன்னதுக்கு அப்படிமானா. நானும் போய் தான் சொன்னேன், என்னடா இங்க இருக்கிற மிஷின்ஸ்லாம் வச்சு பார்த்தா உனக்கு ஸ்வீட் ஃபேக்டரி மாதிரிடா தெரியுது, சரி இருக்கட்டும், இங்க இருக்கிற ஹேக்கி அகாடமில நீ ஒரு வாத்தியாரா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போவானா. அப்ப கரெக்டா பின்னாடி வந்து அந்த வில்லன்ஸ் குரூப்போட லீடருமே, சரி அவனை கீழே இறக்கி விடு, அவன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் தான் அப்படின்னு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, உன்னோட பவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் இதை பேய் ஓட்டுற டீமன்ஸை எக்ஸாஸ்ட் பண்ற பவர்ஸ் தானே கேட்க, பிடிச்சி வச்ச மிருகங்கள்லாம் ஓடி போச்சு அப்படின்னு ஒருத்தன் தேடிக்கிட்டு இருப்பானா. நம்ம டனாக்கா வாத்தி அந்த பூனை பையன் இந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. டனாக்கா வாத்தியாரோட ரெக்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, அதை வச்சுதான் அந்த கூண்டை உடச்சிருப்பாங்க. ஆனா இதுல சோகம் என்னன்னா, இவங்க கடைசியா தான் எஸ்கேப் ஆயிருப்பாங்க, முதல்ல ஏகப்பட்ட நாய் பூனை எல்லாம் ஓடி போச்சு. அவங்க மறுபடியும் நம்மள பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ரோமங்கள் எதையும் எடுக்காம விட மாட்டாங்க. ஆனா அதுக்கும் மேலன்னு போய் எங்கேயாவது நம்மள வெட்டி சூப் வச்சிருவானுங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த பூனை பையனுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு என்னன்னா, அந்த ஒத்த கனவு இருக்கிறான்ல, அவன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், அவன் கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலில ஒரு பூனையா ஒரு பெட்டா நான் இருப்பேன், எனக்கு வேலை சோறு கிடைக்கும், என்ன நல்ல விதமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல ஒரு நல்ல ஒரு பூனையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சிருப்பானா. இதெல்லாம் ஒரு எய்மாடா அப்படின்னு மத்தவங்களா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி பையனை பார்த்து, சரி அப்போ சானோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சானோட வீட்டுல நீ ஒரு பெட்டா பிறக்க உனக்கு விருப்பம் இல்லையாடா அப்படின்னு அந்த குட்டி பையன்ட்ட கேட்க, அதுக்கு அந்த குட்டி பையன், சானோக்கு என்ன தவிர வேற எவனையும் பிடிக்காது, சானோக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். மாட்டினீங்களாடான்னு இவங்க 3 பேரையும் பிடிக்கும் போது பொடனையோட சானோ ஒரு அடி வைக்கிறான். மிக்கி வாத்தியாரும் கூடயே வந்திருப்பான். அடி வாங்கினவன் என்னால தோல்வி ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு சின்ன கல்ல பெரிய பாறையை மாத்தி இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த கடத்தல் காரணமே பயங்கர பவர் உள்ள ஒரு யோகாயா தான் இருக்கும். நானும் மதுரக்காரன் தான்டா, நானும் ஒரு யோகாய் தாண்டான்னு மிக்கி வாத்தியாரும் அந்த கல்ல ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ண வர, ஒன்னு ஸ்டாப் பண்ணா இன்னும் 2 போடுவேன் அப்படின்னு நான் போட்டு அந்த மிக்கி வாத்தியாரை முடிச்சிடறான். அதுவே அந்த ஈவில் குரூப்போட ஹெட் இருப்பான்ல, சோ அவன் நம்ம ஹீரோ கிட்ட, ஓகே அப்படின்னா உன்னோட தாத்தா வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு அப்படின்னா நீங்க அவரோட வழியா வந்த ஒருத்தனா, வேணும் நீ எங்க டீம்ல சேர்ந்துக்கிறீ அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னோட சிறு சேட்டைகளை அடக்கி வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாதாடா நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மிக்கி வாத்தியாரை முச்சங்காட்டி சானோவையும் மத்தவங்களையும் பிடிக்கிறதுக்காக அவன் கார்னர் பண்ணுவானா. வேற வழி இல்லன்னு சானோவோட அன்லாக் பவரை பயன்படுத்த அந்த பைப் உடைஞ்சு போய் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருந்த 2 பாறையும், ஒன்னு என்னன்னா பிரின்சிபல் மேல, இன்னொன்னு அந்த அல்லக்கையோட கேப்டன் மேல அப்படின்னு சொல்லி 2 பேரும் நசுங்கிடுவாங்க. அவனுங்களோட பாஸ காப்பாத்திட்டு 3 பேர் எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா ஏதோ சேர்ல மாட்டிக்குவானுங்களா. என்னன்னா ஹிஜிட்டாவும் அப்புறம் மத்த கிளாஸ் பசங்களும் வந்துருவானுங்க. ரவுண்டு கட்டும் போது அந்த சேருக்குள்ளேயே உள்ள போயிட்டு அவனுங்க 3 பேர் எஸ்கேப் ஆயிருவானுங்களா. எங்க போனாங்கன்னு கிளாஸ் பசங்க எல்லாரும் தெரிவிக்கிட்டு இருக்க, ஓரமா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு, என்னடா நம்ம தான் ஈவில் குரூப்னா நம்மளோட இவனுங்களா பயங்கரமா இருக்கிறானுங்களேன்னு யோசிப்பானுங்க. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த ஒரு கடத்தல் வந்து நின்றுச்சு, இதுக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு நாயோட போட்டோ போட்டிருந்திருப்பாங்களா. இந்த நாய் எதுவுமே பண்ணவே இல்ல, பண்ணதெல்லாம் நம்ம எப்படி இருக்கும்போது நமக்கே எந்த ஒரு பேரும் கிடைக்கலன்னு அந்த பூனை பையன் புலம்பிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இவ்வளவு கலவரத்துல அந்த 3 பேர்ல ஒரு அல்லக்கையோட பர்ஸ் அவன் ஆட்டை போட்டிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் வாங்கிட்டு, இங்க பாரு அவங்க கடத்தல்காரரா இருந்ததுனாலும் நீ திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே 3000 இருக்குதான்னு பாத்துட்டு இருப்பானா. அப்ப பின்னாடி பார்த்தா நேத்து அந்த அல்லக்கையில ஒருத்தர் இருந்திருப்பான்ல, பர்பிள் ஹேர் வச்சுட்டு, அவன் வந்து இருப்பான். என் பேர் தான் டென்மா, இங்க இருக்கிற கிளாஸ்ல தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நேத்து உங்க கூட பயங்கர ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கூட பயங்கர கேஷுவலா பேசிக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதை இல்லன்னு வைங்களேன், திருப்பி எங்களோட குரூப் உங்ககிட்ட இருந்து எதை வேணா ஆட்டை போடலான்னு நம்ம ஹீரோட பர்ஸ் ஆட்டை போட்டிருந்திருப்பான். நிறைய காசு இருக்குன்னு பார்த்தா 80 ரூபா மட்டும் இருக்குமா. அவன் தலையிலே விட்டு எறிஞ்சிட்டு உன் பர்ஸ நீயே எடுத்துட்டு போடான்னு கத்திக்கிட்டு இருக்க. அங்கே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.